ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். சாக்கு பயங்கரமான சாக்கு. நம்ம ராதிகா வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ராதிகாவை, என்னடி லூஸ் ஆடி உன் புருஷனை அங்கே அனுப்பி விட்டுட்டு நீ எதுக்கடி இங்கே வந்து அது வந்து அழுதுகிட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? என்னோட பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு கேவலமாக இருக்குது. நீ நேராக கிளம்பி போ ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நான் எப்படிம்மா அவங்க வீட்டுக்குள்ளே போவேன்? அவரே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா புருஷன் இருக்கிற இடத்துல தாண்டி இருக்கணும். ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாம்மா? நானே அசிங்கப்பட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். மறுபடியும் என்னை அந்த வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்கிறியம்மா, இது என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோ உதவி செஞ்சு இது பண்ணவங்க பாக்கியா, அவங்களுக்கு போய் நான் மறுபடியும் தொல்லையாக இருக்க விரும்பலம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. ஓடி புத்தி கட்டவளே, உன் புருஷனுக்கு அப்படி இது பண்ணுற ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவன் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டால, அவள் நினச்ச காரியத்தை சாதிச்சிட்டால, நீ லூஸா நீ? உன் புருஷனை நீ அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு இங்கே வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற, கிளம்படி நீ துணிமணியை கட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு நடந்து உள்ள வீட்டுக்குள்ளே போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி போகிறாங்க. ராதிகாவும் பாக்கியை பார்த்துட்டு பயங்கர ஷாக்குறாங்க. ஐயோ இது என்னடா பிரச்சனை, மறுபடியும் முதல்ல இருந்து அப்படி சொல்லிட்டு, நானும் எவ்வளோ பிரச்சனைடா சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு நம்ம பாக்கியை உட்காந்துடுறாங்க. அங்கேருந்து ஈஸ்வரி அம்மா பார்க்குறாங்க. நிலடி, நீ எதுக்கடி எங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற அப்படின்னா, என் புருஷனை நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன்னா நான் எங்கே போகிறது? என் புருஷன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மாவுக்கும் அவங்களுக்கும் பயங்கர சண்டை வருது. என் புருஷனை நீங்கள் இப்போ வெளியில் அனுப்பலை, நான் போலீஸுக்கு நாங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூப்பிட்ற எந்த போலீஸ் வேணாலும் வந்து வரட்டும், என் பிள்ளைய நீ கொள்கிற அளவுக்கு நீ போய் வச்சுருக்கிற, நான் எப்படி உன்னைய நம்பி என் பிள்ளைய அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மாவுக்கும் நம்ம இப்போ ராதிகாவுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. பாக்கியா வந்து இந்த பிரச்சனை வேணாம் சொல்லி தான் அத்தை நான் வேணாம் அவரை அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. என்னை போட்டு ஏன் அத்தை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளை இருந்து என்னை இத்தனை வருஷமாக டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவரோட சேர்த்து இப்போ நீங்களும் என்னை இப்படி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அத்தை. அவர் தான் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார்ல, அவர் வாழ்க்கையை வாழ விடுங்களேன், ஏன் இப்படி போட்டு அவரை போட்டு பாடாக படுத்துறீங்க? அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க அத்தை. அப்போ அந்த பொண்ணு எங்கத்த போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. என்னடி உன் ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு அப்படி நட்பு அப்படி தொடருதோ? என் பிள்ளை என் கூட தாண்டி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் அவங்க வீட்டில் போய் இருங்க ஏன் வீட்டில் கூட இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளையும் நீங்களும் சேர்ந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுறாங்க நம்ம பாக்கியா. அப்படி ஈஸ்வரி அம்மா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன ராதிகா சொன்ன, நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமத்தை, உங்கள் பிள்ளை தான் முக்கியம்னு சொன்னால் நீங்களும் வீட்டை விட்டு வெளியே போகலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிடுறாங்க.